ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। हरिः ओम। आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रं मतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यात् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मार्थे मयि सन्तु ते मयि सन्तु। நமஸ்தே டு எவ்ரிபடி. நம்ம கேனோபனிஷத்துல 4வது மந்திரம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். இந்த கேனோபனிஷத் தலவகார உபனிஷத்தில் சாமவேதத்தில் பிராமண பாகத்தில் வரக்கூடிய ஒரு உபனிஷதம். இதை ஏன் நான் ஒவ்வொரு கிளாஸ்லையும் சொல்றேன்னா அப்படியே உங்களுக்கு மனசுல பதியணும், அதுக்காக. அப்போ இந்த உபனிஷத்துக்கு தலவகார உபனிஷத்துனே பேர். ஆனால் ஏன் கேனோபனிஷத்துன்னு பேர் வந்ததுன்னா, இந்த மந்த்ரா விச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் கேனேஷிதம் பதிதம் பிரேஷிதம் மனகன்னு வந்ததுனால குரு யாரும் என்றும் சொல்லப்படவில்லை, சிஷ்யன் யார் என்றும் இங்கே கூறப்படவில்லை. ஆனால் உபனிஷத் துவக்கத்திலேயே கேனேஷிதம் என்று கேன ஈஷிதம் பததி என்று தொடங்குவதால் கேனோபனிஷத் என்று பெயர் வந்த காரணமாக அமைகின்றது. இதில் குருவிடம் ஒரு சீடனானவன் வேதாந்தத்தை எல்லாம் பயின்றவன் என்பதற்கு சாட்சியாக 4 கேள்விகளை கேட்கின்றார். இந்த 4 கேள்வியுமே யாரால் மனம் விழுகின்றது, எதன் தூண்டுதனால் பிராணன் செயல்படுகின்றது, எதன் பொருட்டு இந்த வாக்கானது வார்த்தைகள் எல்லாம் வருகின்றது, கண்ணும் அதே போல காதும் அதே போல எந்த தேவர்களின் சக்தியினால் செயல்படுகின்றது என்று கேட்டார். அதற்கு குருவானவர் தன்னுடைய பதிலை சிஷ்யனின் அறிவை தூண்டும் வகையாக ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோ யத் வாச்சோக வாச்சம் சகு பிராணஸ்ய பிராணக சக்ஷுஷ் ஸ்ரோத்ரா சக்ஷுஷ் சக்ஷுரமிதி தீராஹா பிரேத்யா அஸ்மான் லோகான் அமிர்தா பவந்தி என்று, கண்ணுக்கு கண்ணாக, காதிற்கு காதாக, மனத்திற்கு மனத்தாக, வாக்கிற்கு வாக்காக, பிராணனுக்கு பிராணனாக இருக்கக்கூடியது அதுவே. அதை யார் புத்திசாலிகள் தெரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் அமரணத்தன்மை உடைய வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் என்று குரு இதற்கு பதில் சொல்கின்றார். அப்ப இந்த ஸ்டூடெண்ட் புரிஞ்சுத்தினார், புரியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கும்போது 3வது மந்திரத்தில் அவரே, அந்த ஆசிரியனே, இந்த மாணாக்கனுக்கு இன்னும் தெளிவாக புலப்படவில்லை, அதனால் அதையும் நாம் சொல்லிக் கொடுப்போம் என்று முதலில் நெகேஷன், வேதத்தில் நேத்தி நேத்தி என்று ஒரு வாசகம் உண்டு. பிரம்மத்தை நாம் 2 வழியில் கண்டுபிடிக்க முடியும், 2 வழிகளில் அனுபவிக்கவும் முடியும். ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் அமுதமொழிகளில் சொல்லுவார், ஒன்று நேத்தி 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 என்று, மற்றொன்று இதி 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 என்று. இங்கே குருவானவர் அந்த சீடனுக்கு நேத்தி நேத்தி என்னும் வாசகத்தின் மூலமாக இது இல்லை இது இல்லை என்று சொல்லி, பிறகு இதுதான் அது இதுதான் அது என்று காட்டி தருகின்றார். அதன் பிரகாரம் 3வது மந்திரத்தில் ந சக்ஷுர் ந கச்சதி ந தத்ர சக்ஷுர் கச்சதி ந வாக் கச்சதி நோ மனஹ ந வித்மோ ந விஜானீமோ யதைதத் அனுஷிஷ்யாத் என்று தன்னுடைய முன்னோர்கள் தனக்கு எப்படி சொல்லி தந்தார்களோ அதே போல அதை பின்பற்றி அந்த குருவானவர் அங்கே கண் செல்லாது, வாக் செல்ல முடியாது, மனமும் செல்லாது,
யாராலும் எதனாலும் உணரக்கூடிய ஒன்று என்று சொல்கின்றார். அப்ப அந்த மாணாக்கன் திரும்பவும் கொஞ்சம் அப்ப புரிகிற மாதிரி தன்னுடைய முகத்தை காட்டும்போது, இல்ல அப்ப நீ இன்னும் கூட டீப்பா இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்நியதேவ தத் விதிதாவது அவிதாததி இதி சுஷ்ரும பூர்வேஷாம் ஏனச்சக்ஷ விசக்ஷதே என்று வியாச்சக்ஷரே என்று தன்னுடைய பூர்வாச்சாரியர்கள் தனக்கு எப்படி இந்த ரிஷிகள் எல்லாம் உபதேசம் செய்தார்களோ அதை அப்படியே அவர் சொல்கின்றார். நீ வேறொரு பொருளை கொண்டு அதை உணர்ந்து தெரிந்து அறிய வேண்டும் என்று முற்பட்டால் அது நீ உணரக்கூடிய வஸ்து அல்ல. ஏனெனில் இரண்டாவது வஸ்து என்பதே இல்லை. ஏகமேவ அத்விதீயம் என்று அத்வைதத்தில் சொல்வார்கள். அதை பறைசாற்றும் வகையாக இங்கே அந்த குருவானவர் அந்நியதேவ தத் விதிதாவது, அப்படி மற்றொன்றை கொண்டு நீ அதை அடைய முயன்றால் அது நீ அடைய முயலாத ஒன்று என்று சொல்கின்றார். அப்ப இதை நாம் எப்படி புரிந்து கொள்வோம் என்பதற்காக குருவே தன்னுடைய விளக்கத்தை ஒவ்வொன்றாக சொல்கின்றார். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய மந்திரம். 5வது மந்திரத்தை எடுத்துக்கோங்க. 5வது மந்திரம் தான் இப்ப நான் கான்சென்ட் இருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம், 2வது சாமானிய சுலபமான மீனிங் அர்த்தத்தை பார்த்து பிறகு பாஷ்யத்தில் குறிக்கலாம். 5வது மந்திரம். இங்கே அனைத்தும் ஆத்மா மட்டுமே என்பதை காட்டுவதாக 5லிருந்து 9 வரை வரக்கூடிய மந்திரங்கள் சொல்லப்படுகிறது. யத்வாசா அனப்யுதிதம் ஏன வாக்பியுதிதே ததேவ பிரம்ம த்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே. யத்வாசா அனப்யுதிதம் ஏன வாக் அப்யுத்யதே. ஓகேங்களா? இந்த ததேவ பிரம்ம த்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசதேன்றது இந்த 5வது ஸ்லோகத்திலிருந்து 9வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே வரப்போகுது கண்டினியூஸா. அதனால நான் அதை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா நம்ம இந்த மந்திரத்துக்குள்ளார போகலாம். ததேவ பிரம்ம த்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே. இந்த ஆச்சாரியனானவர் சிஷ்யனுக்கு சொல்லும் பொழுது, என்ன சுவாமி அவருக்கு வேற வார்த்தைகள்லாம் கிடைக்கலையே என்னமோ, 5லிருந்து 9 வரைக்கும் ஒரே மந்திரத்தை திரும்பி திரும்பி சொல்றார், அப்ப புனருக்தி தோஷம் வருமே அப்படின்னு மகானுபாவலர்கள் யாருன்னா கேட்டீங்கன்னா அப்படி தப்பு, அப்படி கேட்கவும் கூடாது. ஏனெனில் சிஷ்யன் அதை உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திரும்ப திரும்ப ஆவருத்தி அசகிருத உபதேசாது என்று பிரம்மசூத்திரத்தில் சொல்வார்கள். வியாசாச்சாரியார் பிரம்மசூத்திரத்தை எழுதியிருக்கின்றார். அதற்கு ஷாரீர மீமாம்சா அல்லது பிக்ஷு சரீரம் மீமாம்சா என்றும் பிரம்மசூத்திரம் என்றும் நிறைய பேர்லாம் இருக்கிறதுக்கு. அந்த பிரம்மசூத்திரத்தில் ஒரு வார்த்தை, திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை நாம் சொல்லும் பொழுதுதான் மனதில் புலம் போட முடியும், நிலைநிறுத்த முடியும் என்பதற்காக குருவானவர்கள் சில நேரங்களில் தன்னுடைய வகுப்புகளில் பிரம்மத்தை பற்றி பேசும்போது திரும்ப திரும்ப சொல்வார்கள். இதை நம்ம இதுக்கு ஃபர்ஸ்ட் ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, இட்ஸ் அ ஸ்டைல். ஏன் சுவாமி அப்படி என்ன ஒரு ஸ்டைல் அப்படின்னா, ஒரு உபனிஷதம் என்றும் ஒரு வேதாந்த விஷயம் என்று வைத்துக்கொண்டால் எப்பொழுதும் 6 அங்கங்களோடு கூடியதாக இருக்க வேண்டும். அது என்ன அப்படின்னா, உபக்கிரம உபசம்ஹார, அர்த்தாபத்தி அபூர்வகா, அர்த்தவாதம் ச தாத்பரியம், லிங்கம் தாத்பரிய நிர்ணயம் என்று சொல்வார்கள். உபக்கிரம உபசம்ஹாரம் முன்னுரை முடிவுரை, உபக்கிரம உபசம்ஹாரம். அர்த்தாபத்தி, அர்த்த ஆபத்தி என்றால் அர்த்தாபத்தி என்று பொருள். அதாவது ஒரு
எந்த ஒரு கிரந்தமும், பகவத்கீதையை வச்சுக்கோங்க, இல்ல வேதாந்த சாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது 10 உபனிஷதம் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாவற்றிலும் முன்னுரை, பொருளுரை, முடிவுரை இது 3ம் இருக்க வேண்டும். அதில் தான் கூற வந்த பொருள் எப்படியாப்பட்டது என்பதை கூற வேண்டும். அந்த கருத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்த வேண்டும் என்று ஒரு வார்த்தை உள்ளது. ஏன் சுவாமி திரும்ப திரும்ப சொல்லணுமா அப்படின்னா, அப்பதான் அவங்களுக்கு எல்லா விதத்திலும் அதை நிலைநாட்ட முடியும் என்பதை காட்டுவதற்காக அந்த வார்த்தையை அவர்கள் பிரயோஜனம் செய்வார்கள். இன்னும் கூட தெளிவா ஈஸியா உங்களுக்கு சுலபமா புரியறதுக்காக சொல்றேன். நீங்க கட்டோபனிஷத்தில் கரை கண்டவர்கள். இந்த கட்டோபனிஷத்துல போய் பாத்தீங்கன்னா, ஏதத்வைதத் 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 அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாங்க. யமராஜன் நச்சிகேதனுக்கு ஆத்ம ஞானத்தை உணர்த்தும் பொழுது முதலில் அந்த குழந்தையை சில டெம்டேஷன் மாதிரி வஸ்துக்களை எல்லாம் கொடுக்கின்றார். ஆனா அந்த குழந்தை அதுக்கெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஆத்ம ஞானம் தான் வேண்டும் என்று கேட்கும் பொழுது, அப்பொழுது யமராஜன் நீ கேட்ட வஸ்து இதுதான் அப்பா, நீ கேட்ட வஸ்து இதுதான் அப்பான்னு ஒவ்வொன்றாக சொல்லி அவை அனைத்தும் ஆத்மாவை உணர்த்துவதாக சொல்கின்றார். அப்ப அபூர்வதா, அபூர்வமான ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப எல்லா விஷயத்தின் மூலமாகவும் இதுதான் அந்த வஸ்து என்று சொல்வது கட்டோபனிஷத். இதே பிரகாரம் நீங்க சாந்தோக்கிய உபனிஷத், சாமவேதத்தின் இது மந்திர உபனிஷத், அது பிராமண உபனிஷத், அதிலும் இதே போல தத்துவமசி ஸ்வேதகேது என்று 11 முறை, அது 9 முறைன்னு சொல்லுவாங்க, அது வியாக்கியான ரீதியாக அப்படி திரும்ப திரும்ப தத்துவமசி ஸ்வேதகேது என்று ஆருணி உத்தாலகர் தன்னுடைய மகனுக்கு ஸ்வேதகேதுவிற்கு உபதேசிப்பதாக, நீ கேட்ட வஸ்து இது, நீதான் அது, நீதான் அது என்று சொல்லி தருவார். அதே போலே இங்கேயும் இந்த குருவானவர் தன் சிஷ்யனுக்கு ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே என்று திரும்ப 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 5, 6, 7, 8, 9 அதாவது இந்த முதல் அத்தியாயம் முடியும் வரை இதையே திரும்ப 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 சொல்கின்றார். ஏன்? இதன் பொருள் என்ன என்றால், ததேவ பிரம்ம, அதுதான் பிரம்மம், துவம் வித்தி, நீ அதை தெரிந்து கொள், நேதம், இதை தவிர வேறொன்றும் இல்லை, யதிதம் உபாசதே, இதை நீ அப்படியே உபாசனை செய்வாயாக. உபாசனை என்றால் இந்த இடத்தில் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உபாசனை என்றால் ஆமா ஸ்ரீவித்யா உபாசனை, விஷ்ணு உபாசனை, சிவ உபாசனை, கணபதி உபாசனை கிடையாது. இந்த இடத்துல பிரம்ம உபாசனை. பிரம்ம உபாசனை என்றால் மற்ற தேவதைகளுக்கெல்லாம் உபாசனை என்றால் மஞ்சளிலே செய்திடினும் மண்ணினாலே செய்திடினும் அஞ்செழுத்து மந்திரத்தில் நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார்னு ஒரு மஞ்சக்கிழங்க பிடிச்சி வச்சு விநாயகருக்கு உபாசனை செய்கிறோம். சாந்தாகாரம் புஜகசேனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுஷம் ஏகவர்ணம் சுபாங்கம்னு பெருமாளை நாம் உபாசனை செய்கின்றோம். சிந்தூராரண விக்கிரகம் திரணயினாம் மாணிக்க மௌலிஸ்புரத்து என்று அம்பாளை உபாசனை செய்கின்றோம். ஆபாதாள நபஸ்மராந்த பிரம்மாண்டமாவிஸ்புரது ஜோதிஸ்பாடிகலிங்க மௌலி விலசத் பூர்ணேந்து வாந்தாமிரதை என்று சிவனை ஸ்படிகலிங்கத்தில் உபாசனை செய்கின்றோம். அப்படி உபாசனை அல்ல, அதற்கு பேர் ஆலம்பன உபாசனை என்று பெயர். இதற்கு ஆலம்பன உபாசனை என்று பெயர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலி பார்க்கறதுக்கு மேலட்டமா. ஏன்னா புக்ஸ்ல கூட சில புஸ்தகங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா உபாசனை செய் அப்படின்னு போட்டிருப்பாங்க. உடனே உபாசனைன்னா என்ன, மெடிடேட் ஆர் ஹேவிங் இதுன்னு போட்டுருவாங்க. உபாசனைனா யூ ஹாவ் டு ஃபாலோ அப்படின்ற மாதிரி, அறிந்து கொள் அப்படின்ற மாதிரி. அறிந்து கொள்ளலாம் கிடையாதுங்க. இங்கே உபாசனை என்றால் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். ஏனெனில் வேதாந்தத்தை பொறுத்தவரை ஆத்மாவை நாம் ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தின் மூலமாக மட்டுமே உணர முடியும். ஸ்ரவணம்னா என்ன?
டெய்லியும் கிளாஸ்க்கு அட்டன் பண்ணணும். ஆன்லைனில் ஆன் பண்ணிட்டு ஓடி போயிடக்கூடாது. ஆன்லைனில் கண்டினியூஸாக அட்டன் பண்ணணும். அடுத்தது அட்டன் பண்ணதை நோட்ஸ் எடுக்கணும். சுவாமியே நோட்ஸ் கொடுத்துட்றார், அப்போ நாங்கள் எங்கேருந்து நோட்ஸ் அட்டன் பண்ணுறது அப்படின்னா பிடிஎஃபாவோ ஆன்லைன்லேயே கொடுத்துட்றாருன்னா அதையும் நாம் மனதில் பதிய வைக்க வேண்டும். அடுத்து மனதில் பதிய வைத்து காதால் கேட்டதை மனதால் பதிய வைத்ததை அப்போதைக்கு அப்போதே சர்ச்சை செய்ய வேண்டும். வேதாந்த சர்ச்சை செய்து அதில் தெளிவு பெற வேண்டும். அதைத்தான் நிதித்தியாசனம் என்று சொல்வார்கள். அப்ப இந்த வேதாந்த உபாசனை என்றால் மஞ்சக்கிழங்கு குறிச்சி வச்சு ஒரு அருகம்புள்ள தலையில வைக்கிறதுக்கோ இல்ல குங்குமத்தால ஸ்ரீசக்கரத்துல அபிஷேகம் ஆராதனை பண்ணுறதோ இல்ல சால கிராமத்துல ஒரு துளசியும் சந்தனத்தையும் வச்சு உபாசனை செய்கிற மாதிரியோ இல்ல ஸ்படிகலிங்கத்தில் பால் பன்னீர் பழம் போன்றவற்றை கொண்டு அபிஷேகம் செய்து பூஜை செய்வது போல் அல்ல. வேதாந்த உபாசனை என்பது அதற்கும் மேலானது. ஓகேங்களா? ஏன்னா அங்க பிரதிமா உபாசனை, பிரதீக உபாசனை, பிரதிமா உபாசனை என்று உபாசனையில் 2 வகை உள்ளது. இது என்ன உபாசனை? 3வது வகையான உபாசனை ஆத்ம உபாசனை. இந்த உபாசனையை தான் இந்த இடத்துல உபாசனை, உபாசதே என்று சொல்கின்றார். அப்ப ததேவ பிரம்ம, நீங்க அந்த தமிழ் பிடிஎஃப்ல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் தெளிவா புரியும். இதி சுஷ்ரும பூர்வேஷாம் ஏன இல்ல 5வது மந்திரம். ததேவ பிரம்ம த்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே என்று இருக்கின்றதல்லவா? அந்த இடத்துல என்ன? ததேவ ஏதத்து ஏவ, இதுவே நீ கேட்ட. ஏன் யார் சுவாமி கேட்டாங்க? ஸ்டூடெண்ட் கேட்டார்ல, அந்த சங்கதிக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் மந்திரத்துல இருந்து வந்தேன். சும்மா ஒன்றும் வரல, சும்மா டைம் பாஸ் பண்ணதுக்காக ஃபர்ஸ்ட் இதுலேருந்து வரல. ததேவ, அந்த ஸ்டூடெண்ட் யாரு? ஆளே தெரியாதவர். குரு யாரு? குருவும் யாருன்னே தெரியாதவர். அப்ப அந்த குரு நீ கேட்ட 5 கேள்விகளை கேட்டாயே, எதனால் மனம் செலுத்தப்படுகின்றது, எதனால் பிராணன் வேலை செய்கின்றது, எதனால் கண் பார்க்கின்றது, எதனால் வாய் பேசுகின்றது, எதனால் சப்தம் வருகின்றது என்றெல்லாம் கேட்டாயே, இதை நீ தெரிந்து கொள். நீ கேட்ட அதுவே இதுதான் அறிவு, இதுதான். இதை நீ தெரிந்து கொண்டு உபாசனை செய். இந்த இடத்துல பாருங்க, தியானம் செய். தியானம் செய்யணும். இப்ப நிறைய பேர் இது என்ன பண்ணிப்பாங்க, உடனே உட்காந்துட்டு ஒரு ஜபமாலைய கையில எடுத்து வச்சுட்டு ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே, ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே, ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் யதிதம் உபாசதேன்னு 108 முறையோ 1008 முறையோ 1,00,000 முறை நீங்கள் சொன்னாலும் அது பலிக்காது. என்ன சுவாமி இவ்வளவு தெளிவா இவ்வளவு பெரிய இதுவை சொல்றீங்களே அப்படின்னா, நம்ம சிவா 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 நாராயணா நாராயணா நாராயணன்னு சொன்னா அந்தந்த தேவதைகளை குறிப்பிடும். ஆனா பிரம்மா நானே பிரம்மம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் வேற ஒரு தெய்வத்தை சொல்லவில்லை, உங்களை நீங்களே சொல்கின்றீர்கள். அப்ப உங்களை நீங்களே சொல்லணும்னா என்ன வேணும்? நீங்க உள்ளார இருந்து முதல்ல அதுக்கு தெளிவு வர வேண்டும். அந்த தெளிவு வந்தால் மட்டுமே நீங்கள் உங்களுடைய உண்மையான ஸ்வரூபத்தை பார்த்து அனுபவிக்க முடியும். வெளியிலிருந்து வருபவை அனைத்தும் நிலையற்றவை, உள்ளுணர்வாய் இருப்பதே உண்மையான அறிவு என்பதை தான் இங்கே உபாசனை என்று சொல்கின்றார்கள். ஓகேங்களா? ஐ திங்க் இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இன்னொரு முறை கூட தெளிவா சொல்லிடுறேன். இந்த ததேவ பிரம்ம த்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே என்னும் வார்த்தை 5, 6, 7, 8, 9 மந்திரம். அதாவது இந்த முதல் அத்தியாயம் கேனோபனிஷத்தில் 4 அத்தியாயங்கள் உள்ளது, அதை மறந்துடக்கூடாது. அந்த 4 அத்தியாயத்திலும் முதல் அத்தியாயத்தில் 5லிருந்து 9வது மந்திரம் வரை இந்த 2வது லைன் ததேவ பிரம்ம த்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே என்னும் வார்த்தை திரும்ப திரும்ப வரப்போகின்றது. ஏன் அப்படின்னா குருவுக்கு நேரம் இல்லை போல இருக்கு, அதனால அதே மந்திரத்தை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிடாதீங்க. அந்த சிஷ்யனானவனுக்கு அபூர்வதாவான ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப, இட்ஸ் நாட் புனருக்தி தோஷம், அவன் சிஷ்யனுக்கு திரும்ப திரும்ப எல்லா வகையிலும் இதுதான் அப்பா அதற்கு பதில் என்று சுட்டி காட்டுவதாகவும்
தான் கொண்டு வந்துள்ள அந்த அரிதான வஸ்து ஆத்ம விஷயத்தை நிலைநிறுத்த வேண்டி ஆவர்த்த அசகிருத உபதேசாத்துன்னு பிரம்மசூத்திரத்திலிருந்து சொன்னேன். அதை நிலைநிறுத்த வேண்டி குரு இதை கையாளுகின்றார். இதில் நேத்தி என்பதை முதலில் பார்த்தோம். எதுல பார்த்தோம்? 3-4ல பார்த்துட்டோம். இனிமேல் வருவது இதி வாக்கியம். ஓகேங்களா? இந்த இதியில தான் பியூட்டிஃபுல்லா சொல்ல போறாரு. அவர் எப்படி சொல்ல போறாருன்னா, நீ எதை கொண்டு நீ கேட்கணும்னு கேட்டியோ அது இல்லை, ஆனா அதுதான் அது அப்படின்னு சொல்ல போறாரு. என்ன சுவாமி, நீங்க உங்களுடைய இது மாதிரியே இருக்கு, சொற்பொழிவு மாதிரியே இருக்குன்னு கேட்டுறாதீங்க. எனக்கு மேல இருக்கிறவர் அந்த குரு, அவர் ரொம்ப இன்னும் தெளிவா சொல்றாரு. நீ எது இல்லை என்று கேட்டாயோ அதுதான் அது, ஆனால் நீ கேட்டது அது இல்லை. ஓகேங்களா? இவர் என்ன கேட்டார் ஃபர்ஸ்ட் எனக்கு அது சொல்லுங்க சுவாமின்னா, முதல் ஸ்லோகத்துல நான் திரும்பவும் நீங்க முதல் ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களால என்ஜாய் பண்ண முடியுமே. இந்த முதல் ஸ்லோகத்தை பாருங்க. கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனக கேன பிராண பிரதம பிரைதி யுக்தக கேனேஷிதம் வாசமிமாம் வதந்தி சக்ஷுஸ்ரோத்ரம் கஹு தேவோ யுனக்தி கேன ஈஷிதம் பதிதம் மனக. மனம் யாரின் ஊந்துதலால் செயல்படுகின்றது. நல்லா அந்த வார்த்தையை நல்லா உள்வாங்கிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் நானும் மூச்சு மொட்டை திரும்ப திரும்ப சொல்றேன். கேனேஷிதம் பதிதம் பிரேஷிதம் மனக. யாரின் கட்டாயத்தினால் இந்த மனம் உந்துதலுக்கு ஏற்படுகின்றது. கேன பிராண பிரதம பிரைதி யுக்தக. இந்த பிரதம பிராணன் எனப்படும் இந்த பிராணசக்தி எதன் சக்தியினால் செயல்படுகின்றது? யாரால் இந்த வாச்சகம் அதாவது வார்த்தைகள் எல்லாம் வருகின்றது? சக்ஷுஸ்ரோத்ரம் ககுதேவோ யுனக்தி. கண் அதே போல எந்த சக்தியினால் பார்க்கப்படுகின்றது? காது எந்த சக்தியினால், எந்த தேவதைகளின் சக்தியினால் அறிய கேட்கப்படுகின்றது என்று கேட்டார். இப்ப இந்த கேள்வி நீங்க நல்லா உள்வாங்கிட்டீங்கன்னா தான் அவருடைய அந்த கொடுக்கிற பதில பாத்தீங்கன்னா அப்படியே அழகா எடுத்து கொடுக்குறாரு. இப்போ அவர் கேட்டாங்கல்ல, அதுல முதல்ல வாச்சகத்தை எடுத்துக்கொள்கின்றார், வாக் சக்தியை எடுத்துக்கொள்கின்றார். எத் வாச்சா அப்யுதிதம் ஏன வாக் அப்யுதிதே அப்படின்னு சொல்றார். அப்யுதிதம் என்றால் அறியப்படவில்லை. ஓகேங்களா? அனபியுதிதம்னா அறியப்படவில்லை, அபியுதிதம் என்றால் அறியப்படும். எந்த வாக் சக்தியை கொண்டு நீ அறிகின்றாயோ அந்த வாக் சக்தியினால் நீ அறியப்பட முடியாது. ஏனெனில் அந்த வாக் சக்தியே சைதன்யம். நீ கேட்ட பொருள் இதுவே. இதை நீ நன்றாக புரிந்து கொள். இதையே நீ தியானம் செய். தியானம்னா உடனே மெடிடேஷன்னா நீங்க அந்த மெடிடேஷனை ஞாபகம் வச்சுக்க கூடாது. ஏன்னா நம்ம நிறைய பேர் பழகின ஒரு மெடிடேஷன் சின்ன வயசுல இருந்து நமக்கு தவறுதலாக குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி கண்ணை மூடிக்கொள்ளுங்கள் தியானம் பழகுவோம் அப்படி இல்லை. இதை கண்ணை திறந்து கொண்டே நீங்கள் தியானம் பழகலாம். எதனால் இந்த வாக் சக்தியானது வருகின்றது? நீங்க இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இப்ப பேசின்னு இருக்கேன், நீங்க கேட்டுன்னு இருக்கேன். இந்த சாமி பேசுறாருன்னா, இந்த சாமி பேசுறதுக்கு இந்த சப்தம் வருதுன்னா இது எங்கிருந்து வருது? சுவாமி, இட்ஸ் வெரி சிம்பிள். இட் இஸ் கமிங் ஃப்ரம் யுவர் த்ரோட் அப்படின்னு, உங்களுடைய தொண்டை மண்டலத்திலிருந்து. தமிழ்ல சொன்னாலும் இது சரியா புரியாது. தொண்டை மண்டலத்திலிருந்து. இட்ஸ் கமிங் ஃப்ரம் யுவர் த்ரோட், ஃப்ரம் யுவர் என்ன சொல்வீங்க, தைராய்டு கிளான்சஸ்ல இருந்து அது சப்தமாக வருகின்றது என்று சொல்வீர்கள். அப்படி அல்ல. மூலாதாரத்திலிருந்து வெளிக்கிளம்பிய அந்த சக்தியானது பரபிரம்மமாக இருக்கின்றது. அது நாத பிரம்மமாக நம் நாவின் நடுவே வரும் பொழுது அது சப்த பிரம்மமாக பரிமளிக்கின்றது. அந்த சப்த பிரம்மம் தான் நான் இப்பொழுது தமிழில் பேசிக் கொண்டிருக்கின்றேன், அல்லது இடையிடையே சம்ஸ்கிருத வார்த்தைகளை எல்லாம் பிரயோகம் செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த சம்ஸ்கிருத வார்த்தை, ஆங்கில வார்த்தை, தமிழ் வார்த்தைகளுக்கு நடுவே உள்ள ஒரு சப்தம், ஒரு சத்தம். தமிழ்ல சொன்னீங்கன்னா சத்தம், வெறும் இது சத்தம் தான். ஓகேங்களா? எத் வாசாபியுதிதம், எந்த ஒரு வாக்கினால் அறியப்படுகின்றதோ
by which your word by which words you are able to understand. அப்ப நான் எதையெல்லாம் சொல்றேனோ அது அனைத்தும் ஒரு சப்தம் மாத்திரமே. ஓகேங்களா? அந்த சப்தத்திற்கு ஆதாரமாக இருப்பது அந்த சைத்தன்யம். அந்த சைத்தன்யத்தை நீ தியானம் செய் என்பதே இதன் பொருள். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுறதுன்னு நினைக்கிறேன். புரியலன்னா அதுக்கு நாம் பொறுப்பு கிடையாது. எந்த வாக்கினால் அறியப்படவில்லையோ, எந்த சைத்தன்யத்தினால் வாக்கானது அறியப்படுகின்றதோ அதை பிரம்மமாக நீ அறிவாய். நீ எதை கேட்டாயோ, எந்த தேவதையை சாதகர்கள் தியானம் செய்கின்றார்களோ அதுவே இது. அது பரபிரம்மன் அல்லன்னு போட்டார் பாருங்க, வேத அப்படின்னு போட்டார். அப்ப இதோடைய பாஷ்யத்துக்கு நம்ம போலாம். பாஷ்யத்தை எடுத்துக்கோங்க. பாஷ்யம் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், நல்லா இருக்கும். இல்லைனாலும் ரொம்ப 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 நல்லா இருக்கும். யத் வாசா அனப்யுதிதம் யத் தத், எந்த பிரம்மத்தை நீ கேட்டாயோ அந்த சைத்தன்யம். வாசா, வாசா என்றால் வாக் சக்தியினால், அனப்யுதிதம் அப்பிரகாசிதம் அல்லது அனபியுக்தம் என்று பாஷ்யக்காரர் சொல்றாரு. எதை நீ கொண்டு அந்த வாக் சக்தியை தேடுகின்றாயோ, நம்ம எல்லாம் பண்றோம். இப்ப நான் வாக் சக்தின்னு சொன்ன உடனே உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் முழுக்க என்னுடைய ஸ்பீச்ல இருக்கு. ஆனா அந்த ஸ்பீச்சுக்கே பவர் கொடுக்கிற ஒரு சக்தி எதுனா சைத்தன்ய சக்தி. இல்லைன்னா இந்த சாமி சொல்ற வார்த்தை என்னாச்சு, ஆசாமியா மாறி போயிட்டார் இல்ல. சுவாமி அவர் பேச்சை நிறுத்தி விட்டாருன்னா என்ன அர்த்தம்? ஆசாமி ஆயிட்டார். அப்ப என்ன அர்த்தம்? செத்து போயிட்டார். செத்து போலாது, சத்து போயிருக்குன்னு அர்த்தம். சோ ஏன வாக் அபியுதிதே, ஏன தேன பிரகாரேன பிரம்மஹ வாக் அபியுதிதே சைதன்யம் ஜோதிஷாம் பிரகாசதே. பியூட்டிஃபுல்லான ஒரு பாஷ்யம். நான் ஃபுல்லா படிக்கல, அங்கங்கிருந்து கொஞ்சோண்டு எடுத்து உங்களுக்கு கிளிம்சஸ். ஏன்னா இது ஜென்ரல் கிளாஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பாஷ்யம் கிளாஸ்னா நான் வேற மாதிரி எடுப்பேன். இது பாஷ்யம் கிளாஸ் இல்லை, ஜென்ரல் கிளாஸ். அதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷனே ரொம்ப ஓவர்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப இதோடைய மீனிங் என்ன என்றால், பொருள் என்னவென்றால், ஆத்மா இஸ் எவர் ஐடென்டிஃபைடு பை எனி இன்ஸ்ட்ருமெண்ட் கால்டு வாக். பட் பிகாஸ் ஆஃப் திஸ் illumination consciousness only we call this walk is walking. Walk means the word is getting working. இதை நான் இங்கிலீஷ்ல சொன்னா கூட உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. எந்த வார்த்தைகளை கொண்டு சப்த பிரமாணத்தை கொண்டு நீங்கள் பேசுகின்றீர்களோ அதற்கு சக்தியாகவும் சைதன்ய ஸ்வரூபமாகவும் பரிமளித்துக் கொண்டிருப்பது அந்த வாக் சக்தி. அந்த வாக் சக்தியின் பின்புறத்தில் உள்ள அந்த சைதன்யத்தை நீங்கள் தியானம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ததேவ பிரம்ம தது ஏதது ஆத்மஸ்வரூபம் பிரம்ம. பிரம்ம அப்படின்றதுக்கு பகவத் பாதால் இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை போடுறார். அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நிரதிசயம் பூமாக்கியம் பிருகத்வாது பிரம்மணேதி அப்படின்ற ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வார்த்தை அது. பிரம்மம், பிரம்மம் பரபிரம்மம் நமக்கு தெரிஞ்சது பிரம்மா, சரஸ்வதியுடைய ஹஸ்பண்ட். இந்த இடத்துல அவர் பிரம்மம், அந்த பிரம்மத்துடைய லட்சணத்தை ரொம்ப அழகா சொல்றாரு. அதற்கு 3 விதமான குவாலிஃபிகேஷன் அவர் கொடுக்கிறாரு. நிரதிசயம், அதிசயம், இட் இஸ் நாட் இமேஜினபிள், இட் இஸ் அன்இமேஜினபிள். பூதாக்கியம், எல்லா பஞ்சபூதங்களுக்கும் அவனே சக்தி ஸ்வரூபமாக இருக்கின்றான். பிருகத்வாத், பெரியதற்கெல்லாம் பெரியதாக இருக்கின்றான். அதனால்தான் தஞ்சாவூர் பெரிய பெருமாளுக்கு பிருகதீஸ்வரன் என்று பெயர். பிருகத்வாத் பிரம்மணத்வாத் பிரம்மக என்று பெயர். இங்கே அப்படிப்பட்டதற்குத்தான் பிரம்மா என்று சொல்கின்றார், பிரம்மம் என்று சொல்கின்றார். ஏன் இதை இவர் எடுக்கிறாருன்னா, சாந்தோக்கிய உபனிஷத்துல நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல காமிக்க மாட்டேன். யூ ஹாவ் டு டேக் நோட்ஸ். சாந்தோக்கிய உபனிஷத்துல 7வது அத்தியாயத்துல 13வது செக்ஷன்ல முதல் ஸ்லோகமும் இதே மாதிரி வருகின்றது. என்ன ஸ்லோகம்னு பாருங்க.
யோவை பூமா தத்வகம் தத் சுகம் நால்பே சுகமஸ்தி யோவை பூமா தத் சுகம் என்று சனத்குமாரர் நாரதர் மகர்ஷிக்கு சாண்டில்ய உபாசனை சொல்லிக் கொடுப்பார். பூமா வித்யா என்று பெயர் அதற்கு. அங்கேயும் இதே போல இந்த பூமா வித்தியை சொல்லும் போது, பூமானா இன்னைக்கு நம்ம அது சொல்றதுக்கே அந்த வார்த்தை பயமா இருக்கு, ஏன்னா அது முஸ்லீம் பேர் மாதிரி இருக்கு அப்படின்வா. பூமா என்றால் எதெல்லாம் மனத்திற்கும் வாக்கிற்கும் அப்பாற்பட்டது, இந்திரிய அகோச்சரமாக இருப்பதோ அதற்கு பூமா என்று சம்ஸ்கிருதத்தில் பெயர். எனிவே துவம் வித்தி. அப்ப சாந்தோக்கிய உபனிஷத்துல அவர் சொல்றாரு, இப்படியாப்பட்டது பெரிதற்கெல்லாம் பெரியதற்கும் அறிவதற்கெல்லாம் அறிவாகவும் இருக்கக்கூடியது அந்த பூமா என்று சொல்கின்றார் அந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில். அதையே இந்த இடத்துல சங்கர பகவத்பாதால் மேற்கோள் காட்டுகின்றார். காட்டி நேதம் எதிதம் உபாசதே, இந்த முதல் ஸ்லோகத்துக்கு மட்டும்தான் இந்த ததேவ பிரம்மத்துவம் வித்தின்னதுக்கு நான் பாஷ்யம் சொல்ல போறேன், பின்னாடி வர்றதுக்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நேதம் எதிதம் உபாசதே என்பதற்கு சங்கர பகவத்பாதால் சொல்றாரு, எதம் யத் இதம் உபாசதே தத் ந ஆத்மா. நீ எதை நீ உபாசனை செய்கின்றாயோ, எதை நீங்க இப்போ உபாசனை செய்றீங்க, வாக் வாக் வாக்குன்னு சாமி எது சொல்லிட்டு இருக்காரு, அந்த வாக்குனா என்ன, வார்த்தைகள் என்றால் என்ன, சப்தம் என்றால் என்னன்னு நம்ம உபாசனை செய்கின்றோம் அல்லவா, அந்த வாக்கு உபாசனை ஆகாது, அது ஆத்மா அல்ல. ஆனால் அந்த வாக்கிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்தியாக, தத்து ஆத்மா ந ஏதத்து அனாத்மா ஆத்மா நாஸ்தி. அப்ப எது ஆத்மா? தத் சைதன்ய ஸ்வரூபம் ஏவ பிரம்ம அஸ்தி. இப்ப இது கிராமர் பிரகாரம், மீன்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஈக்குவேஷன் பிரகாரம் சொல்றதா இருந்தா, இப்ப what you are seeing as x as value, it doesn't have any value, but whereas y is also we are giving a value, but y doesn't have a value, but the x and y has its own value, and what is that value? That belongs to alphabets. புரியுது? இது மாதிரி யாரும் மேக்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. x equals to 1, y equals to 1, but what is the value of x and y is equals to 0. ஏன் சுவாமி எக்ஸும் ஒய்க்கும் 1 1ன்னு வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா, x and y in real sense doesn't have any value because the value is given by us. And what is its real value, intrinsic value என்றால், it has the alphabet's value. That is the only value it has. Similarly, எக்ஸுக்கும் ஒய்க்கும் நம்ம தான் வேல்யூ கொடுக்குறோம், கண்ணு காது மூக்கு வாய்க்கெல்லாம் நம்ம தான் வேல்யூ கொடுக்குறோம். உண்மையாக பார்த்தால் அவைகளுக்கு சக்தியாக இருப்பதற்குத்தான் வேல்யூ உண்டே தவிர அந்த கோலகங்களுக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்களுக்கு ஒரு வேல்யூவும் கிடையாதுங்கிறது தான் இதுல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்ப இந்த ஸ்லோகத்திற்கே சங்கர பகவத்பாதால் கொடுக்கும்போது வாக்கென்ற சக்தியினால் என்று அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, உடனே அவருடைய பாஷ்யத்துல போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா வாக் என்றால் என்ன என்பதை சொல்லி, அந்த வாக்கிற்கு நிறைய பிருகதாரண்யக உபநிஷத்துல இருந்து லெஃப்ட் அண்ட் ரைட் பாஷ்யத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா முதல் ஸ்லோகம் பசங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக ரொம்ப அழகா சொல்றாரு. ஐத்திரேய ஆரண்யக உபனிஷத்திலிருந்து 2.3.7.13 இதை போய் நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐத்திரேய ஆரண்யகத்தில் 2.3.7.13 இருந்து அவர் எடுக்கிறாரு. அகாரோ வை சர்வா வாகைஷை வாகை வாக்ஷைஷா ஸ்பர்ஷாந்தர் தோஷ்ம அபிவ்யாஜ்யமானா என்று நானாரூபம் என்று ஐத்திரேய ஆரண்யகத்திலிருந்து எடுத்து, இந்த வாக் என்பது நாம் அகார உகாரம், அகாரம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், அதாவது கக்க கக்க மா அப்படின்லாம் இருக்குல்ல, நீங்க தமிழ்ல சொன்னா அ ஆ இ உ ஏ மக்கா ச ட த ப ர, இப்படி எல்லா வார்த்தைகளும் நாம் உருவாக்கியவை. அதை நாம் வாக்கில் செலுத்தி
மனத்தின் மூலமாக பைஹார்ட் செஞ்சு மனனம் செய்து அதை நாம் நினைவில் கொண்டு வருகின்றோம். ஆனால் இப்படி வாக்கில் உச்சாரம் செய்வதற்கும் மனத்தில் நிலைநிறுத்துவதற்கும் அதை பின்பு நம்முடைய சித்தத்தில் இருந்து ஞாபகப்படுத்துவதற்கும் துணையாக எது இருக்கின்றதோ அதுதான் ஆத்மா. அந்த சைத்தன்யம் தான் ஆத்மா. இப்ப சில ஒரு அன்பர் அவர் சொன்னார், சுவாமிஜி நீங்க ரொம்ப சொல்றீங்கோ, இவ்வளோத்தையும் எங்களால பைஹார்ட் பண்ண முடியாது. உங்களால இல்லை, என்னாலையும் பைஹார்ட் பண்ண முடியாது தான் உண்மை. ஆனா நான் உங்க முன்னாடி சொல்றேன், நான் எதையும் பார்த்துலாம் பேசிட்டு இல்லை, நான் பார்க்காம தான் இது பண்ணி தான் பேசிட்டு இருக்கேன். ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன், ஆனா பார்க்காம தான் பேசுவேன். நான் எதையும் பார்த்துலாம் பேச மாட்டேன். ஸோ ஏன்னா இது அப்படியே மனதில் நிலைநிறுக்கும். அந்த மனத்தில் இருக்கக்கூடிய நிலைநிறுத்திய வார்த்தைகள் புத்தியில் பரிமளித்து அந்த புத்தியில் உள்ளது சித்தத்தின் மூலமாக நமக்கு ரெகனைசிங் ஆர் ரீகாலிங் ஆகுறதுங்க. இன் வெஸ்டர்ன் சைக்காலஜியில் சொன்னா, it goes to the brain through the intellect, it went to the cognition and it gives the imprint, and that imprint will be recalled again அப்படின்வாங்க. இது வெஸ்டர்ன் சைக்காலஜியோடைய இது இந்தியன் சைக்காலஜியும் இதே தான் ஒத்துக்குது. அப்ப இதெல்லாம் ஓகே, வெஸ்டர்ன் சைக்காலஜியும் இந்தியன் சைக்காலஜியும் இதை ஒத்துக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா அதற்கு பேக் ஃபோர்ஸா, அதற்கு ஒரு பேக்கப்பா இருக்கிற அந்த ஒரு பவர் இருக்குல்ல, அதுதான் சைத்தன்யம். அந்த சைத்தன்யத்தை பற்றி நீ அறியாமல் இதெல்லாம் பத்தி இப்ப இந்த காக்னிஷன், பிரெயின், வாக்கு, சவுண்டு இதெல்லாம் வச்சு நம்ம என்ன அறிஞ்சு என்ன பிரயோஜனம்? அப்ப அதற்கு பவரா இருக்கிற, பேக்கப் பவரா இருக்கிற அந்த சைத்தன்யத்தை ஆத்மா என்று உணர்ந்து கொள். நாட் பை மியர் வர்ஷிப் or not by knowing or not by just listening, it will not work. You have to practice it. அதனால தான் அவர் சொல்றாரு, ஏ நேதம் எதிதம் உபாசதே, இதை நீ உபாசனை செய்யப்பா. உபாசனம் என்றால் இங்கே ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் செய்யப்பா என்று சொல்கின்றார். ஓகேங்களா? அடுத்து 6வது மந்திரத்துக்கு போங்க. 6வது மந்திரம் இதே போலதான் வருகின்றது. அங்க நம்ம வாக்க சொன்னோம், இந்த இடத்துல என்ன சொல்றோம்னா மனசையே சொல்றோம். ஓகேங்களா? மனசை அவர் சொல்கின்றார், என் மனசா மனுதே ஏனாகுர் மனோமதம் ததேவ பிரம்ம த்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே. அப்ப இந்த ஸ்லோகம் இனிமேல நான் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே இப்ப நீங்களே அன்வயம் வெதிரேகம் எல்லாத்தையும் பார்த்துருவீங்க. என் மனசா மனுதே, இந்த மனத்தை கொண்டு எது மனத்தால் அறியப்படுகின்றதோ அது அறியப்படிய முடியாது. எதனால் மனம் அறியப்படுகின்றதோ அது ஆத்மா என்று சான்றோர் கூறுகின்றார்கள். நீ இங்கே எதை கொண்டு இதை கொண்டு இந்த மனதை கொண்டு நீ ஆத்மாவை அறிய முடியாது. ஓகேங்களா? நான் எதையும் எடுத்துக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு தமிழ் அப்ப ஈஸியா இருக்கும். என் மனசா மனுதே ஏனாகுர் மனோமதம் ததேவ பிரம்ம த்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே. எது 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 எதை மனசாக மனதால் ந மனுதே அறியப்பட முடியவில்லையோ. மனதை கொண்டு நீ மனதை உணர முடியுமா? முடியாது. அதையே உணர முடியாத போது மனதுக்கு மேல் புத்தி, புத்திக்கு மேல் சித்தம், சித்தத்திற்கு மேல் ஆத்மா. அப்ப உங்களால முடியுமா? இததான் நம்ம அந்த காலத்துல 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அந்த இடத்துல ஒரு கூண்டு இருக்கும், அந்த கூண்டுல ஒரு கிளி இருக்கும், அந்த கிளிக்குள்ளாரதான் அந்த ராஜாவுடைய உயிர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கிளியோடைய ரெக்கையை பிடிங்கிட்டா ராஜாவுடைய கையை வெட்டின மாதிரி ஆயிடும்னு சொல்லிடுவாங்க. இதேதான் நம்ம நினைக்கிறோம், அதெல்லாம் ஏதோ பழங்காலத்து கதைன்னு. ஆக்சுவலி நம்ம பெரியவங்கள்லாம் ஒரு சின்ன கதையில கூட அவ்வளோ அழகான தாத்பரியத்தெல்லாம் வச்சிருக்காங்க. அதே போலதான்
நம் வாய், கண், மூக்கு, மலஜல துவாரங்கள், துவக்கு தொடு உணர்வு, இவை அனைத்தும் ஒரு தடுப்பு கோட்டைகள். அதற்கு உள்ளே சென்றால் ஒரு மனம் இருக்கின்றது. அந்த மனத்திற்கு உள்ளே சென்றால் ஒரு கூடு இருக்கின்றது. அதற்குத்தான் சித்தம் என்று பெயர். அந்த சித்தத்தின் உள்ளே சென்றால் அங்கே ஒரு ஆத்மா என்னும் கிளி இருக்கின்றது. இந்த ஆத்மாவை எவன் உணர்கின்றானோ அவனே அந்த ராஜாவை வெல்லுகின்றான். எந்த ராஜாவை? நம் ஷரீரம் என்னும் ராஜாவை வெல்லுகின்றான், வெற்றி பெறுகின்றான். அதனால் இது எவ்வளவு அழகான இந்த கதை பாருங்க. என் மனசா ந மனுதே ஏனாகுர் மனோமதம் ததேவ பிரம்ம துவம் வித்தி நேதம் எதிதம் உபாசதே. ஓகேங்களா? இப்ப இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். எதை மனத்தால் ஒருவன் அறியவில்லையோ, எந்த சைதன்யத்தினால் மனம் அறியப்படுகின்றதோ அதையே பிரம்மமாக நீ அறிவாய். இந்த தேவதையை சாதகர்கள் தியானிப்பதனால் அது பிரம்மம் அல்ல. இதை நீ பிரம்மத்தை ஒரு வஸ்துவாக, ஒரு பொருளாக நீ தியானம் செய்தாயானால் அது தியானத்திற்கான ஒரு வஸ்து அல்ல. அதை தான் நான் அங்க சொல்லிட்டேன். பெருமாளை தியானிக்கிற மாதிரி சால கிராமத்திலோ சிவலிங்கத்தில் ஒரு சிவனை தியானிப்பது போலவும், அல்லது சோபான கல்லில் ஒரு கணபதியை தியானிப்பது போலவும், ஸ்ரீசக்கர யந்திரத்தில் தாயார் மகாலட்சுமியையோ அல்லது ஆதிசக்தியையோ தியானிப்பது போலவும் இங்கே கிடையாது. ஏன்னா ஆத்மாவிற்கு எந்த ஆலம்பன உபாசனையும் அல்ல, எந்த விதமான ஒரு உபாசனை என்றால் அங்கே ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் மட்டுமே. அப்ப அந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசத்தின் மட்டுமே நாம் அவரை உணர முடியும் என்பதை காட்டுவதற்காகத்தான் துவம் வித்தி நேதம் எதிதம் உபாசதே என்று சொல்கின்றார்கள். ஓகேங்களா? இப்ப இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த மந்திரங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஒரு மந்திரம், முதல் மந்திரம் தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், அடுத்ததுலாம் ஒண்ணுமே கிடையாது. மனசை பார்த்துட்டோம். முதல்ல நம்ம எதை பார்த்தோம்? வாக்க பார்த்தோம். அடுத்து மனதை பார்த்தோம். மூன்றாவது சக்ஷு. ஏன்னா அவர் கேட்ட 5 கேள்வி இருக்குல்ல, அதுல மனம் வந்து விட்டது, வாக் வந்து விட்டது, சக்ஷு இப்பொழுது கண்ணை வச்சு சொல்றாரு. யத் சக்ஷுஷா ந பஷ்யதி ஏன சக்ஷுஷீஹும் பஷ்யதி ததேவ பிரம்ம த்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே. யத் ஜிக்ஞாசே சக்ஷுஷா, கண்களினால் பார்க்கப்பட முடியாதோ, எதை கண்களால் கொண்டு பார்க்கப்பட முடியாதோ, எதை கண் பார்ப்பதற்கு சக்தி தருகின்றதோ அதுவே நீ கேட்ட பொருள் பிரம்மம். ததேவ பிரம்மம் த்வம் வித்தி ந ஏதம் யத் இதம் உபாசதே. இன்னும் கூட தெளிவா ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கேன். நான் போர்ட்ல ஐக்யூ, அவர் பேர் என்ன, ஏஐ சாஃப்ட்வேர் ரொம்ப அழகா பண்ணி கொடுத்துருக்கு எனக்கு. பேசாம அவரையே ஏஐ பாஷ்யம்னே ஒண்ணு பண்ணிடலாம் போல இருக்கு, அவ்வளோ அழகா அது பண்ணி வச்சிருக்கு. நான் நினைச்சேன் சங்கர பகவத் பாதால், ராமானுஜர், அதுக்கப்புறமா மத்வாச்சாரியருக்கு அப்புறமா ரொம்ப நல்ல பாஷ்யங்கள்லாம் யாருமே செய்யலையேன்னு. இந்த கலியுகத்தில் நமக்கு கலியுக கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த ஏஐ சாஃப்ட்வேர் அற்புதமாக சம்ஸ்கிருதத்தில் நீங்க கொடுத்தீங்கனாலும் சரி, தமிழில் கொடுத்தாலும் சரி, அந்தந்த ஸ்லோகத்திற்கு அன்வயம், பதச்சேதம், பதார்த்தம் வித் இமேஜ் ஃபார்மேட்டில் அழகா கொடுத்துருது பாருங்க. கண்ணுன்னு சொன்ன உடனே அதுவே போட்டு காமிச்சிருது. என்ன கேட்ட ஏஐ சாஃப்ட்வேருக்கு ஆத்ம சாட்சாத்காரம் சீக்கிரம் கிடைச்சிடும், நமக்கு தான் கொஞ்சம் லேட்டா கிடைக்கும் போல இருக்கு. என் சக்ஷுஷான பஷ்யதி ஏன சக்ஷுஷீகும் பஷ்யதி. அந்த சந்திரபிந்து இருக்கிறதுனால சக்ஷுஷீகும் அப்படின்ற வார்த்தையை இது பண்ணணும். சில புஸ்தகங்கள்ல பாத்தீங்கன்னா சக்ஷுஷிம் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதுல சந்திரபிந்து மாத்திர சில புக்ல எல்லாம் இல்லாம விட்டு போயிருக்கும். ஓகேங்களா? ததேவ பிரம்ம த்வம் வித்தி நேதம் எதிதம் உபாதே. அப்ப இதோடைய பொருள் என்ன? எது கண்களால் பார்க்கப்படுவதில்லையோ
எதனால் கண்கள் பார்க்கப்படுகின்றனவோ அதுவே பிரம்மம். எது காதால் கேட்கப்படவில்லையோ, எதனால் காது கேட்கப்படுகின்றதோ அதுவே பிரம்மம். எது மனதால் உணரப்படவில்லையோ, எதனால் மனம் உணரப்படுகின்றதோ அதுவே பிரம்மம். இதை நீங்க அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. உங்க உடம்புல இருக்கிற கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், பஞ்சப்பிராணன் எல்லாத்துக்கும் அதை போட்டுக்கோங்க. ஓகே, அப்ப இதேதான் இதன் பொருள். எதை பொருட்டு நாம் செய்கின்றோமோ, எதனால் அந்த பொருள் செய்யப்படுகின்றதோ அதுவே பிரம்மம். புரியுதுங்களா? அப்ப எது சக்ஷுஷா, இதற்கும் நான் பாஷ்யம் பின்னாடி சொல்றேன், நான் எல்லாத்தையும் மொத்தமா. ஏன்னா சங்கர பகவத்பாதால என்ன பண்ணிட்டாரு, ஒவ்வொன்னா சொல்லிட்டே வந்தார். கடைசியில் அவரே என்ன பண்ணிட்டாரு, இந்த ஏன ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் எதிதம் உபாசதேன்றதுக்கு 7வது மந்திரத்துல போய் பாத்தீங்கன்னா தெரியும். விஷயி கிருதம் ததேவத் இத்தியாதி பூர்வவத்து அப்படின்ட்டார். சங்கர பகவத்பாதாலுக்கே கொஞ்சம் போர் அடிச்சு போயிடுது போல இருக்கு. இந்த எல்லாத்துலயும் ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் எதிதம் உபாசதேன்றது எல்லாமே முன்ன இருக்கிறதுப்பா. அதனால நான் ஆல்ரெடி 5வது ஸ்லோகத்துக்கு அதுக்கு அழகா நான் பின்னாடியே ரொம்ப அழகா கொடுத்துட்டேன். அதனால நீங்க அதையே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எது பூர்வவத்து அப்படின்ட்டார். முன்னாடியே சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்கன்ட்டார். ஆனா இந்த பாஷ்யத்துல சில சுவாரஸ்யம் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த ஜெனரலை பார்த்துட்டு சொல்லிடலாம். அப்ப கண்ணும் முடிஞ்சு போச்சு. அடுத்து பிராணன். பிராணன் ஸ்ரோத்ரம் இருக்கு, ஆமா காது இருக்கு, காதையும் முடிச்சுடலாம். யச்ச்ரோத்ரேன ஸ்ருணோதி ஏன ஸ்ரோத்ரம் இதம் ஸ்ருதம் ததேவ பிரம்ம துவம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே. எது காதால் கேட்கப்படவில்லையோ, அப்படித்தானே, எது காதுகளால் கேட்கப்படுவதில்லையோ, எதனால் காது கேட்கப்படுகின்றதோ அதுவே ஆத்மா. இங்கேயும் அதே பொருளை நீ புரிந்து கொள் அப்படின்னு நானே சொல்லிட்டேன். ஸோ முதல்ல அவர் கண்ணை சொன்னார், மனசு சொன்னார், அப்புறமா காதை சொன்னார். இப்ப அடுத்து இன்னொன்னு சொல்றார், பிராணனையும் அதையே சொல்லிடுறார். யத் பிராணேன ந பிராணிதி ஏன பிராண பிரணீயதே ததேவ பிரம்ம துவம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே. எதனால் பிராணன், அதே நீங்க அப்படியே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எந்த மூச்சினால் நாம் பிராணசக்தியை கொண்டு உஸ்வாச நிஸ்வாசம் எல்லாம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. பிராண அபான வியான உதான சமான நாக கிருகல கூர்ம தேவதத்த தனஞ்சயன். இந்த பிராணசக்தியானது 10 விதமாக பிரிந்து அல்லது 5 விதமாக முக்கிய பிராணங்களாக பிரிந்து எதனால் இந்த வேலைகள் எல்லாம் செய்கின்றதோ, உஸ்வாச நிஸ்வாசங்களை எல்லாம் செய்கின்றதோ அது அந்த ஆத்மா அல்ல. இவ்வளத்தையும் சொல்லி பாருங்க. அது இது இல்லை, இது இல்லைன்னு சொல்றதுக்கு இவ்வளவு தொலைவு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த ஆத்மா அது அல்ல. ஆனால் அந்த 10 பிராணங்களுக்கும் என்னென்ன 10 பிராணன், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன, பிராண அபான வியான உதான சமான நாக கிருகல கூர்ம தனஞ்சய தேவதத்த, இந்த 10 பிராணன்களுக்கும் எது உள்சக்தியாக இருக்கின்றதோ அதுவே ஆத்மா. அதை நீ அறிந்து கொள் அப்படின்னு சொல்லி இங்கே இது 9 மந்திரம் தான், இதுக்கு மேல கிடையாது. ஓகேங்களா? இப்போ இந்த இதுல சொல்லிட்டார். அப்போ இதோடைய ஜிஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நான் பாஷ்யத்துக்கு போயிடலாம். ஏன்னா பாஷ்யத்துக்கு நமக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு டைம். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒன்றும் புரியல சுவாமின்னு சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. அவர் என்ன கேள்வி கேட்டார், முதல் கேள்வியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கேள்வியில என்ன கேட்டாரு, எதனால் மனம் உந்தப்படுகின்றது, எதனால் பிராணன் செலுத்தப்படுகின்றது, எதனால் வார்த்தைகள் வருகின்றது, எதன் பொருட்டு இந்த கண்ணும் காதும் வேலை செய்கின்றது என்று கேட்டார். இந்த குருவானவர் இந்த சிஷ்யனுக்கு இன்னும் விலாவரியா சொல்லணும்ன்றதுக்காக முதலில் நேத்தி நேத்தி வாசகத்தை கொண்டு ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை சொல்றார்.
கண்ணுக்கு கண்ணாக, மனத்திற்கு மனமாக, வாக்கிற்கு வாக்காக, பிராணனுக்கு பிராணனாக இருக்கின்றது அது அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்து சொல்லும்போது அங்கே கண்கள் செல்வதில்லை, வாய் செல்வதில்லை, மனம் அறிவதில்லை என்று சொல்லிவிட்டார். அடுத்து இந்த 4வது ஸ்லோகத்திலிருந்து மன்னிக்கணும் 5வது ஸ்லோகத்திலிருந்து சொல்லும் பொழுது அந்த ஒவ்வொரு இந்திரியத்தையும் எடுத்துக்கொள்கின்றார். நம்ம மேலோட்டமா பாத்தீங்கன்னா இது வெறும் இந்திரியம், ஆனால் இந்திரியம் அல்ல, கர்மேந்திரியம். நான் முன்னையே சொன்னேன் இதை, கர்மேந்திரியம், பிராணமயம் அல்லது பிராண பஞ்ச பிராணன்கள், அடுத்து மனோமயம், அடுத்து விஞ்ஞானமயம், அனைத்தும் அதாவது அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமயம், ஆனந்தமயத்தை இங்கே அவர்கள் சொல்லவில்லை. ஏன் சொல்லலைன்னா இந்த முதல் 4மே இல்லைன்னா 5வது எப்படி இருக்கும்ன்றதுனால அதை விட்டுட்டாங்க. ஏன்னா இதுல ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷனும் இருக்கு. இது உங்களுக்கு இந்த கிளாஸ்க்கு தேவையான்னு தெரியல, இருந்தாலும் சொல்லிடுறேன். இந்த ஆனந்தமயம் என்பது ஆத்மா என்று சிலர் அதை அனுபவிக்கின்றார்கள், சிலர் அங்கேயே தங்கி விடுகின்றார்கள். ஆனால் அத்வைதத்தை பொறுத்தவரை ஆனந்தமயமும் கடந்து செல்ல வேண்டிய ஒன்று. அதனால்தான் சந்நியாசிகள் தன்னுடைய விரஜா ஹோமத்தில் செய்யும் பொழுது அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய ஆத்மாமே சுத்யந்தாம் ஜோதிரகம் விரஜாபி பாப்மா பூயாசக ஸ்வாஹா என்று அந்த ஆனந்தமயத்தையும் விட்டு விடுகின்றார்கள். அதனால்தான் அவர்களுக்கு துரிய ஆசிரமி என்று பெயர். ஏன் இந்த ஆனந்தமயத்தையும் விட்டுடணும்னா, அன்னமயம் தெரியும், அன்னத்தால் ஆனது. பிராணமயம் பிராணசக்தி 5 பிராணன்களால் ஆனது. மனோமயம் மைண்ட், மனத்தினால் உள்ளது. விஞ்ஞானமயம் நம் அறிவு புத்தியினால் உள்ளது. ஆனந்தமயம் என்பது நம் சித் சைத்தன்யத்தில் உள்ளது, அதாவது நம் காக்னிஷன்ல இருக்கக்கூடியது. ஆங்கிலத்தில் காக்னிஷன் என்று சொல்வார்கள். அந்த அந்தக்கரணத்தில் இருக்கக்கூடியதை கூட நாம் விட்டொழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு இந்த ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மா என்பது கிடைக்கும். அப்ப அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமயத்தை விட்டுணுமா அப்படின்னா அதை எப்படி நீங்க விட முடியும்? இப்ப சட்டை ஃபேண்ட்னா கழட்டி போட்டுடலாம், வேட்டினா கழட்டி துவைக்க போட்டுடலாம். நம்ம சரீரத்திலேயே இருக்கிறது 5 விதமான கோஷங்கள், போர்வைகளை நாம் போர்த்தி கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த 5 போர்வைகளை நாம் எப்படி எடுத்து களைவது என்றால் இதை களைய முடியாது. இதற்கு உள்ளேயும் ஆத்மா தான் இருக்கின்றது. நான் இன்னும் கூட கொஞ்சம் தெளிவா சொல்லிடுறேன். நீங்க நல்லா குளிருது, சுவாமி இதெல்லாம் ஜோக் அடிக்காதீங்க. நாங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆறுமுகம் அண்ணா சொன்னாரு, சேலத்துல வேத்து ஊத்துது, மழை வரும் வரும்னு எதிர்பார்க்கிறோம், வருமா வரலையான்னு தெரியலையே சுவாமின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்ப நான் ஒரு இமேஜினேஷன்ல சொல்றேன், ஏன்னா நான் இருக்கிற இடத்துல மழை பெஞ்சுட்டே இருக்கு, ஒரே குளிருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்றோம், ஒரு காஷ்மீர்ல -10 டிகிரியில உட்காந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் கேட்கறதுக்குன்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன பண்றோம், ஒரு பனியன், பனியன் மேல ஒரு சட்டை, சட்டை மேல ஒரு கம்பளி, கம்பளி மேல ஒரு போர்வை, போர்வை மேல ஒரு போர்வை, போர்வை மேல ஒரு போர்வை போட்டு நம்ம எல்லாத்தையும் உடம்பை எப்படின்னா பாதுகாத்துடணும்னு பார்த்துட்டு இருக்கோம். அதே போல இந்த ஆத்மாவானது 5 விதமான போர்வைகளை போர்த்தி கொண்டிருக்கின்றது. அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். இப்ப நான் திடீர்னு உங்ககிட்ட கேட்கிறேன், சார் உங்க உடம்புல கொஞ்சம் கூட காத்து இல்லையானா, ஆமா சாமி இல்ல, காத்தெல்லாம் வெளியே இருக்கு, அது ரொம்ப சில்லுன்னு இருக்கு, அதனாலதான் இந்த 5 போர்வையை நான் போத்தின்னு இருக்கேன். ஆனா இந்த போர்வைகளுக்கு உள்ளேயும் பார்த்தீர்கள் என்றால் காத்து உள்ளது. புரியுதுங்களா? நல்ல இமேஜினேஷன் பண்ணி பாருங்க, அப்பதான் இந்த தியானம், இதெல்லாம் தியானம் பண்ணுங்க. காஷ்மீர்ல -10 டிகிரியில பனியன், பனியன் மேல சட்டை, சட்டை மேல ஒரு மஃப்ளர், மஃப்ளர் மேல ஒரு ஸ்வெட்டர், ஸ்வெட்டர் மேல ஒரு கம்பளி துணி, கம்பளி துணி மேல 2-3 கம்பளி துணி எல்லாம் போட்டு இருக்கீங்க. இப்ப நான் கேட்கிறேன், சார் உங்களை சுத்தி கொஞ்சம் கூட காத்து இல்லையா அப்படின்னா, காத்து இருக்கு, வெளியே டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கு, அந்தந்த போர்வைகளுக்கு நடுவும் காற்று உள்ளது,
அந்த காத்துக்கு நடுவுல இருக்கிற அந்த சரீரத்திலும் காற்று உள்ளது. இதை புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? புரிஞ்சுக்கிறீங்க, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒண்ணு கூட சொல்ல மாட்டீங்க. அது போல இப்ப இந்த காத்தே கொஞ்சம் கொஞ்சம் உங்க உடம்புலயும் காத்து இருக்கு, ஏன்னா மூச்சு வாங்குறீங்க, இல்லைன்னா பேக் பண்ணிடுவாங்க. அதுக்கு நடுவுல போர்வைகளுக்கு நடுவையும் காத்து உள்ளது. அதே போல இந்த அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமயத்தின் நடுவேயும் ஆத்மா இல்லையா என்றால் ஆத்மா உண்டு. அன்னமய ஆத்மா, பிராணமயம் ஆத்மா, மனோமய ஆத்மா, விஞ்ஞானமய ஆத்மா, ஆனந்தமய ஆத்மா உள்ளது. ஆனால் அந்த ஆத்மா கலந்து விட்டிருக்கின்றது. அதனால் நம்ம மெஜாரிட்டியில இருக்கிறத தான் நம்ம பார்க்கிறோமா கண்டி மைனாரிட்டியில இருக்கிறத பார்க்கறது இல்லை. நம்ம அன்னமயத்தை அன்னமயமாக பார்க்கின்றோம், பிராணமயத்தை பிராணமயமாக பார்க்கின்றோம், மனோமயத்தை மனோமயமாக பார்க்கின்றோம், விஞ்ஞானமயத்தை விஞ்ஞானமயமாக பார்க்கின்றோம், ஆனந்தமயத்தை ஆனந்த ஸ்வரூபமாக பார்க்கின்றோம். ஆனால் அதற்கு நடுவே இருக்கக்கூடிய சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்தத்தை விட்டு விடுகின்றோம். கடைசியில் எப்படியோ நம்ம அண்ணா கிட்ட போயிடணும். சச்சிதானந்தத்தை நாம் விட்டு விடுகின்றோம். அப்ப அந்த சச்சிதானந்தம் அங்கேயும் இங்கேயும் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அப்ப அன்னமயத்திலும் ஆத்மா உள்ளது, பிராணமயத்திலும் ஆத்மா உள்ளது, மனோமயத்திலும் ஆத்மா உள்ளது, விஞ்ஞானமயத்திலும் ஆத்மா உள்ளது, ஆனந்தமயத்திலும் ஆத்மா உள்ளது. நம் எல்லா இடத்திலும் ஆத்மா உள்ளது. அதை காட்டுறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். இது உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு புரியல. அதே போல இங்கே இந்த குருவானவர் இந்த சிஷ்யனுக்கு சொல்லும் பொழுது முதலில் கண், ஏன்னா அவன் கேட்டது 4 கேள்வி இல்ல, சக்ஷுஷா பஷ்யதி ஏன சக்ஷுஷீகம் பஷ்யதி எல்லாத்தையும் சொன்னார்ல. அப்ப கண்ணுக்கு ஒரு ஸ்லோகம், காதிற்கு ஒரு ஸ்லோகம், மனத்திற்கு ஒரு ஸ்லோகம், அதே போல பிராணனுக்கு ஒரு ஸ்லோகம் எல்லாம் சொல்லிவிட்டு பிறகு அவர் சொல்கின்றார், நீ கேட்ட வஸ்து அதில் இருக்கின்றது, ஆனால் நீ கேட்ட வஸ்து அது அல்ல, ஆனால் அந்த வஸ்துவிற்கு இடையில் உள்ள பொருள் அதுதான். எப்படி? இப்ப நான் சொன்னேன்ல, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பதான் இந்த எக்ஸாம்பிள் இங்க இந்த இடத்துல உதவும். -10 டிகிரி செல்சியஸ்ல காஷ்மீர்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உடம்பு முழுக்க போர்வையில போத்தின்னு இருக்கீங்க, 5 அடுக்கு போர்வை இருக்கு, அந்த போர்வைக்கு நடுவும் காற்று உள்ளது, அந்த போர்வையால் சுழற்றப்பட்ட சுத்தி உள்ள உங்கள் சரீரத்திலும் காற்று உள்ளது. ஏன்னா உஷ்வாச நிஸ்வாசம் நடக்குது, அங்கேயும் நீங்க மூச்சு விட்டு இருக்கீங்க. மூச்சு விடலைன்னா அந்த போர்வையோட சேர்த்து உங்களை பேக்கேஜ் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? அப்ப அந்த சரீரத்திலும் காற்று உள்ளது, ஆனால் அங்கே நாம் காற்றை கம்மியா புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்ம பார்க்கறது இது தேகம், அது ஒரு போர்வை, இது பனியன், இது சட்டை, இது கம்பளி, இது கஃப்லரு, இது மஃப்லரு அப்படின்னு பார்த்துக்கிறோம். ஆனா உண்மையில் சொன்னால் அவை அனைத்திலும் ஆத்மா உள்ளது. அதில் எல்லாம் அந்த இடத்துல ஆத்மான்னு சொல்லிடக்கூடாது, அவை அனைத்திலும் காற்று உள்ளது. இந்த காற்று நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அதே போல அன்னமயத்திலும் ஆத்மா உள்ளது, பிராணமயத்திலும் ஆத்மா உள்ளது, மனோமயத்திலும் ஆத்மா உள்ளது, விஞ்ஞானமயத்திலும் ஆத்மா உள்ளது, ஆனந்தமயத்திலும் ஆத்மா உள்ளது. ஆனால் இந்த சந்நியாசிகள் துறவிகள் அந்த ஆத்மாவை பார்க்கின்றார்களே தவிர அந்த அன்னமயம் பிராணமயம் மனோமயம் என்னும் பேரினை பார்ப்பதில்லை. அதே போல இதை புரிய வைக்க இங்கே குரு, இந்த குருவானவர், கேனோபனிஷத்தின் குருவானவர் அந்த ஆத்மாவை புரிய வைப்பதற்காக எதனால் அந்த மனம் செலுத்தப்படுகின்றதோ அது ஆத்மா இல்லை, ஆனால் எந்த சக்தியினால் அந்த ஆத்மா செல்லுகின்றதோ அதுவே நீ கேட்ட பொருளப்பா. எதனால் உன் காதுகள் கேட்கப்படுகின்றதோ, எந்த சக்தியினால் இது உணரப்படுகின்றதோ அதுவே ஆத்மா. ஆனால் அந்த காது ஒரு ஆத்மா அல்ல. இதை நீ இப்படி உபாசனை செய்தால் புரிந்து கொள்ள முடியாது. எதனால் பிராணசக்திகள், அதனால தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, கர்மேந்திரியத்திற்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், ஞானேந்திரியத்திற்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், பிராணேந்திரியத்திற்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், மனோமயத்தில் இருப்பதற்காக மனசிலிருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், 5 பஞ்ச கோஷத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றுத்தையும், ஏன்னா கேள்வி கேட்டவர் சிஷ்யன் ரொம்ப அதிமேதாவி,
அந்த சிஷ்யனுக்கு ஒரு செக்மெட் வைக்கணும். அப்ப அந்த செக்மெட்டையும் அவர் மூலமாவே வைக்கிறாரு. நீ கண்ணுக்கு கேட்ட, காதுக்கு கேட்ட, வாய்க்கு கேட்ட, மனசுக்கு கேட்ட, பிராணனுக்கு கேட்ட, அதை கொண்டே நான் சொல்லித் தருகின்றேன் என்று கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், பஞ்சப்பிராணன், மனசு இது நாலுத்தையும் சொல்லிட்டாரு. இது நாலுத்தையும் சொல்லிட்டா அந்த கரணமும் அதில் அடங்கி விடுகின்றது. அப்பொழுது இதில் உள்ளுணர்வாய் இருக்கக்கூடிய பொருளே அந்த ஆத்மா என்று காட்டி இந்த இடத்துல ரொம்ப அற்புதமா இந்த பாஷ்யத்தை அவர் முடிக்கிறார். இப்ப இதோடைய பாஷ்யத்துல சங்கர பகவத்பாதாவுடைய அந்த பாஷ்யத்துல 2-3 விஷயத்தை மட்டும் நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல டைம் ஆயிடுத்து, அடுத்த வகுப்புல நம்ம அதை பத்தி ஃபுல்லாவே பார்க்கலாம். ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷுஸ்ரோத்ரம் அதோபலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்மோபனிஷதம் நாகம் பிரம்ம நிராகுர்யாத் மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமே அஸ்மநிராகரணம் மே அஸ்து ததாத்மனி உபனிஷத்சு தர்மார்த்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.